ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அனுஷ்காவை தான் காட்டுறாங்க. அவ குங்குமத்தை வந்து வைக்கிறதுக்காக நெத்திக்கிட்ட கொண்டு போறா. அப்ப வந்து அவளோட புருஷங்கார சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி நீ என்னோட மனைவியே கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். உடனே அந்த குங்குமத்தை வைக்காம அந்த தாலியை வந்து பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறா. அப்புறம் அந்த தாலியை கழட்டி வச்சுட்டு நார்மலா சுடி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. நெத்தியில குங்குமமும் வைக்கல, தாலியும் போடல. இதை பார்த்த மாமியாக்காரிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? புகுந்த வீட்டில் வந்து முதல் நாள் இந்த மாதிரி வந்து அபசகுணம் பிடிச்ச மாதிரி வந்து நிற்கிறியே, தாலி எங்க, குங்குமம் எங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே வந்து அனுஷ்கா சொல்கிறேன், அதை பாருங்க, நான் வந்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஏன்னா உங்களோட மகன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அதாவது இந்த மாதிரி நான் வந்து மனைவியாக ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எப்போ என்னை ஏற்றுக்கிறாரோ அப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசிடுறா. உடனே உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ தான் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்குன்னு சாஸ்திர சம்பிரதாயம்னு நிறைய இருக்கு, புரியுதா? அதனால எங்க வீட்டுல வந்து புதுசா வர மருமக எல்லாருமே புருஷனோட பேரை பச்சை குத்தணும். பாரு, நாங்களா குத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மருமக இருக்காங்களா, மூத்த மருமக, அவங்க கிட்டையும் காட்ட சொல்றாங்க. அவங்களும் காட்டுறாங்க, பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீயும் உன்னோட புருஷன் இருக்கான யுவராஜ், அவனோட பேரை பச்சை கொடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க பிடிவாதம் பிடிச்சி என்ன பண்றாங்க, அவளோட கையில பச்சை குத்திடுறாங்க. இவளுக்கு ரொம்ப அழுகையா வருது, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஓடி போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப அவளோட இறந்து போன தங்கச்சி பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரி இவரை இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கிறா. அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, அக்கா நீ இவ்வளவு போல்டா இருப்ப, ஸ்ட்ராங்கா இருப்ப, நீ எதுக்கு இவ்வளவு வந்து வீக்கா வந்து இப்படி அழுதுட்டு இருக்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பண்றாங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ தங்கச்சிக்காரி இவளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் இவ வந்து கனவு கண்டுட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. இங்கே ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் யார் அப்படின்னா அந்த மூத்த மருமக இருக்காங்களா அண்ணி, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஓகேவா? ஸோ அவன் வந்து எதுக்கு ஜெயிலில் இருக்கான் அப்படின்னா, அனுஷ்காவோட கூட பிறந்த தங்கச்சி இருக்கால, அவளை வந்து ரேப் பண்ணி இவன் தான் கொண்டிருப்பான். ஸோ அதனால போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருப்பா. ஸோ உடனே வந்து லாயரை விட்டு எடுக்கலான்னு பார்க்கும்போது அனுஷ்காவை தான் வந்து நம்பர் கொடுத்து பேசுகிறாங்க. உடனே அனுஷ்கா ஃபோன் பண்ணி தெளிவாக சொல்லிடுறா, இல்லை கண்டிப்பாக வந்து அவங்கள வெளில விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யுவராஜ் வரா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளே எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி உங்களோட அண்ணனுங்க இருக்காருங்களா, அவனுக்கு கண்டிப்பா நான் வந்து வெளில விட மாட்டேன், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவன் கோவத்துல வந்து அவளோட கையை பிடிச்சி ரொம்ப வந்து முறிக்கிறான். அவளோட கை வந்து டாட்டூலாம் போட்டிருப்பாள். ஸோ அதை பிடிச்சி வந்து இழுக்கும் போது அவளுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாலும் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக மாமியார் கறி வரா. உடனே இருமுறை மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறா. என்னமோ இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி. உடனே வந்து யுவராஜ் வந்து அவளை வார்னிங் பண்ணிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதோட வா, உன்னை வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரியும் அனுஷ்காவை வந்து அழைச்சிட்டு போறா. அங்கே போயிட்டு இந்த மாதிரி வேலையாட்கள்லாம் வேலை செய்வாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு லீவு, இன்னைக்கு வந்து என் மருமக இருக்கால அவள் தான் சமைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு கரெக்டாக 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீ 10 டிஷ் வந்து எனக்காக செஞ்சு எடுத்துட்டு வரணும் நான் சொன்ன நேரத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வந்து சமைக்கிறதுக்கு அனுப்புறா. இங்க அனுஷ்காவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. வேகமா அவளும் வந்து பறக்க சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து வேகமா சமைச்சிட்டு இருக்கும்போது அவளோட கையெல்லாம் வந்து சுட்டுடுது. வழியில கடந்து துடிக்கிறா. பட் இருந்தாலும் சீக்கிரமா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு சமைச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா வந்து யுவராஜ் வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு இல்லாம ரொம்ப நல்ல விதமா அவள்கிட்ட பேசுனது இல்லாம அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கிச்சன் ரொமான்ஸ். அவ வந்து காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கா. இவனும் அவளோட பின்னாடியே நின்னுக்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். உடனே 2 பேரும் ஐ கான்டாக்ட்ல பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே டைம் ஆயிடுச்சுடி, சீக்கிரமா சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதோட அவளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில வந்து பாக்குறா. பார்த்தா பயங்கர ஷாக்கு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே அவ வந்து புரியாம பார்த்துட்டு இருக்கா. உடனே யுவராஜ் இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்னம்மா என்ன பண்ற, லேட் ஆயிடுச்சு பாத்தியா, அந்த பாரு நீ வந்து எங்க அம்மா சொன்ன டைமிங்க்கு கரெக்டா நீ சமைக்கல, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அதனால அவங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன், அதான் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னவொன்னே அப்பதான் வந்து அவனுக்கு புரியுது, அவன் வந்து கிச்சன்ல ரொமான்ஸ் பண்ணது எல்லாமே அவன் டைமை வேஸ்ட் ஆக்கி அவள் லேட்டா
சமைக்கணுங்கிறதுனால தான் இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு. உடனே அவ கேட்குறா, இப்போ சமைச்சதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் எதை பற்றியுமே யோசிக்காம அவள் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே கீழே வந்து கொட்டுறான். கீழே கொட்டிட்டு ரொம்ப திமிரா பேசுகிறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா அது இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே இவ கீழே கிடந்தது எல்லாத்தையுமே அவ க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து மாமியாக்காரி நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அனுஷ்காவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட இங்கே வந்து யுவராஜோட பெரியம்மான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பாட்டி இருக்காங்கல்ல, அனுஷ்காவோட பாட்டி, அவங்கள வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட பேத்தி இருக்கால, அவ வந்து எங்க வீட்டில் வந்து நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரங்க எல்லாருக்கும் லீவு விட்டாச்சு. இப்போ அவ தான் வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றா. அவங்க பேத்தியை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. நம்ம பேச்சை மீறிட்டு நம்ம பேத்தி இப்படி பண்ணிட்டாலே அவளை எல்லாரும் வந்து கஷ்டப்படுத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு தன்னோட பேத்திக்காக முடிவு பண்றாங்க. இங்க அனுஷ்கா வந்து ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துருக்கா. அவளோட கை பயங்கரமா வலிக்குது. அதனால மருந்து போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. அப்ப யுவராஜ் வந்து வேணும்னு வந்துட்டு, என்னம்மா உன்னோட கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிக்கிறான். பாசமா பேசுறான்னு பார்த்தா உடனே அவளோட கையை பிடிச்சி அப்படியே முறிக்கிறான். அவ வலிக்குதுன்னு சொன்ன மருந்து போட்ட அதே இடத்துல வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அலறா. அப்பதான் அவன் சொல்றான், உனக்கு வலிக்குதுல்ல, இதே மாதிரி தானே என் அம்மா வந்து துடி துடிச்சு இருந்து போயிருப்பாங்க. இப்படி தானே உன் பாட்டி வந்து என்னோட அம்மா அப்பாவை வந்து என்னோட கண்ணு முன்னாடியே கொலை பண்ணா. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப சைக்கோ மாதிரி போறான். இவன் என்னடா அது இப்படி இருக்கானேங்கிற மாதிரி அவளும் யோசிக்கிறா. அதை விட அடுத்த நாள் ஆகுது. பாட்டியுமே ஃபங்க்ஷனுக்கு வருது தன்னோட பேத்திக்காக. அப்புறம் எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தூரத்துல இருந்து தன்னோட பேத்தி இருக்கால அனுஷ்காவை வந்து எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கா. காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பேத்தி வந்து எவ்வளவு வந்து எப்படி வளர்ந்தா இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாளேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட வந்து உடனே போய் கேட்குறாங்க, அதை பாருமா, நீ வந்துரு, நீங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ சொல்லலைனாலும் என்னால புரிஞ்சுக்க முடியும், அதனால நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே வந்து அனுஷ்காவும் என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. அதை விட தான் வந்து யுவராஜ் வந்து சொல்றான். அனுஷ்கா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவளோட தோல் மேல கையை வச்சுட்டு, இவ என்னோட பொண்டாட்டி, என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க அவளை அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுவீங்களா? அவ எங்கேயும் வரமாட்டா, இங்கதான் இருப்பா. நான் இப்ப என்ன சொன்னாலும் அவ கேட்பா தெரியுமா? என் காலில் உழுவ சொன்னா கூட விழுவா, நான் என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூடா ஒரு சலங்கையை எடுத்து கொடுத்து, இப்பவே இந்த இடத்துல உன் பாட்டிக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நீ டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவ்வளவு நாள் டான்ஸ் ஆட வேணாம்னு சொன்னவன் இப்ப அவனே சொன்னதுனால அனுஷ்காவால அதை மறுக்க முடியல. வேற வழியே இல்லாம அந்த சலங்கையை கட்டிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. அவங்க வந்து இது ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. உடனே அனுஷ்காவை வந்து கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. உடனே அனுஷ்காவும் அப்படி ஷாக் ஆகி பாக்குறா. இவளை அடிச்சதுனால எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இப்படி வெக்கமா இல்லையா உனக்கு, இப்படிலாம் பண்றியே, நம்மளோட மான மரியாதையை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியாங்கிற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. என்ன மான மரியாதை பாட்டி, நீங்க என்னோட தங்கச்சிய, உங்களாலதான் வந்து என்னோட தங்கச்சி இறந்து போனா, எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா? இப்ப நீங்க நல்லவங்க மாதிரி நடிச்சா நான் உங்க கூட வந்துடணுமா? நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் வந்து செத்தாலும் சாவனே தவிர உங்க கூட கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தி வெளில வந்து அனுப்பி வச்சிடுறா. அவங்களுக்கு பயங்கரமா கோவம். இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.